தியாகராஜ சுவாமி கோவிலில் 7ஆம் நாள் விடையாற்று உற்சவம். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் மாசி உற்சவம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று நிறைவு பெற்றது. 11 நாட்கள் நடைபெறும் விடையாற்றியின் 7வது நாள் விடையாற்றி உற்சவத்தில் தியாகராஜர் பிரம்மாண்ட மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உலக புகழ்பெற்ற 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் மாசி உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த மாதம் பந்தக்கால் நடப்பட்டு கொடி ஏற்றத்துடன் துவங்கிய மாசி உற்சவ நிகழ்வு கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது. இந்நிலையில் 11 நாட்கள் விடையாற்று உற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் நிகழ்வான இன்று தியாகராஜ சுவாமி சன்னதியில் தியாகராஜரும் திரிபுர சுந்தரி தாயாரும் விசேஷ பொருட்கள் கொண்டு பால், தயிர், இளநீர், வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் பிரம்மாண்டமான மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஓதுவார்கள் தியாகராஜர் முன்னிலையில் பாடல்கள் இசைக்க மேலதாளத்துடன் மகாதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். உன்னை